அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க இருப்பது 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதாரம். இலக்கமுறை அப்படின்னா டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் ஆகும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா சுந்தர் பிச்சை, CEO கூகுள். ஓகேவாங்க. மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சி குறியீடு பூடான் அரசு தான் உருவாக்கியது. ஃபர்ஸ்ட் மன்னர் எந்த மன்னர் அப்படின்னா ஜிக்மே சிங்கே வாங்சுக் 1972 உருவானது. இது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18, 2008 நடைமுறைப்படுத்தப்பட்டது. மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972 ஜிக்மே சிங்வே வாங்சுக் என்பவர் பூடான் நாட்டு அரசால் உருவாக்கப்பட்டது. எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18, 2008 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்தியா தான் நம்ம பார்க்கக்கூடியது இந்திய பொருளாதாரம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்திய பொருளாதாரத்தில் இந்தியா பொருளாதாரத்தில் 7th பிளேஸ்ல இருக்குது. அதே மாதிரி உள்நாட்டு உற்பத்தியிலையும் இந்தியா 7th பிளேஸ்ல நாம இருக்கிறோம். வாங்கும் சக்தியில 3rd பிளேஸ், மக்கள் தொகையில 2nd பிளேஸ். ஓகேவாங்க. அப்ப இந்தியா பொருளாதாரத்திலும் உள்நாட்டு உற்பத்தியிலையும் 7வது இடத்தை பிடித்துள்ளது. வாங்கும் சக்தியில் 3வது இடமும் மக்கள் தொகையில் 2வது இடத்தையும் பிடித்துள்ளது. மக்கள் தொகையில ஃபர்ஸ்ட் யாரு? சீனா. அதே மாதிரி பொருளாதாரத்துல ஃபர்ஸ்ட் யாரு இருக்காங்க? அமெரிக்கா இருக்காங்க. ஓகேவாங்க. பொருளாதார ஆய்வறிக்கையின்படி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என ஆய்வில் கூறப்படுகிறது. இந்த இந்திய பொருளாதாரத்தை நம்ம எப்படி சொல்றாங்க அப்படி இந்திய பொருளாதார ஆய்வறிக்கையில எவ்வாறு கூறப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என ஆய்வில் கூறப்படுகிறது இந்திய பொருளாதாரத்தை. ஓகேவாங்க. இந்திய மக்கள் தொகை எவ்வளவு அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 பேருக்கு 1:7 என்ற விகிதத்தில் அதிகரித்து கொண்டே வருகிறது. 1000 பேருக்கு 1:7 என்ற விகிதத்தில் அதிகரித்து கொண்டே வருகிறது இந்திய மக்கள் தொகையானது. 1911, 1921 இந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை குறைவடைந்தது. மக்கள் தொகை குறைய தொடங்கியது 1911 to 1921. அடுத்து 1921 பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை அதிகமாயிருச்சு. 1921 மக்கள் தொகை அதிகம், இதை பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்றோம். அடுத்ததாக 1951 சிறுபிளவு ஆண்டு. மக்கள் தொகை 1.33 இருந்து 1.25 குறைந்தது. 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு நம்ம சொல்றோம். அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 1911 இருந்து 1921 வரை மக்கள் தொகை குறைய தொடங்கியது. 1921 மக்கள் தொகை அதிகரிப்பு, இதை பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்றோம். 1951 சிறு பிளவு ஆண்டு. 1.33 இருந்து 1.25 குறைய தொடங்கியது மக்கள் தொகை. 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்றோம். ஓகேவாங்க. அடுத்து பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் எங்கெல்லாம் அதிகமா இருக்கு குறைவா இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். பிறப்பு விகிதம் அதிகமா இருக்கக்கூடிய பிளேஸ் உத்தரப்பிரதேசம், குறைவா இருக்கக்கூடிய பிளேஸ் கேரளா. இறப்பு விகிதம் அதிகமா இருக்கக்கூடியது ஒரிசா. அதே மாதிரி இறப்பு விகிதம் குறைவா உள்ளது வெஸ்ட் பெங்கால். பிறப்பு விகிதம் அதிகம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், இறப்பு விகிதம் அதிகம் அப்படின்னா ஒரிசால தான் நிறைய பேர் சீக்கிரம் டெத் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பிறப்பு விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது உத்தரப்பிரதேசம் அப்படின்னு இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. பிறப்பு விகிதம் அதிகமாக உள்ள பகுதி உத்தரப்பிரதேசம், இறப்பு விகிதம் அதிகமாக உள்ள பகுதி ஒரிசா, குறைவாக இருக்கக்கூடியது பிறப்பு விகிதம் குறைவாக உள்ளது கேரளா, அதிகமாக உள்ளது இறப்பு விகிதம் குறைவாக உள்ளது வெஸ்ட் பெங்கால். ஓகேவாங்க. ரெண்டாயிரத்தி 11 மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு இருக்குது? 382. பாலின விகிதம் 940. இந்தியால மக்கள் தொகை 2011 படி மக்கள் தொகை அடர்த்தின்னு கேட்டாங்கன்னா 382 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. பாலின விகிதம் 940. எழுத்தறிவு விகிதம் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 74.0%. அதுல பெண்கள் 65.5%, ஆண்கள் 82.1%.
ஓகேவாங்க. இது இந்த ஆர்டர் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 7 6 8 7 6 8 4 போடுறீங்க. இங்கே 0 4. இங்க பாருங்க 6க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 5 தான் வரும். 5 5. இங்க 8 2 1. ஓகேவாங்க. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் எங்க இருக்கு, குறைவு எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். அதிகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பீகார்ல 1102. குறைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல 17 நபர்கள் மட்டும் கொண்டது. மக்கள் தொகை அடர்த்தி பீகார்ல அதிகமா இருக்கிறாங்க, அருணாச்சல பிரதேசத்துல குறைவு. பாலின விகிதம் அதிகமா உள்ளது கேரளா 1084. குறைவாக உள்ள பகுதி வந்து ஹரியானா 877. எழுத்தறிவு தமிழ்நாட்டுல 80.1%. எழுத்தறிவு விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எதுதான்? கேரளா 94%. குறைவாக உள்ள பகுதி எழுத்தறிவு பீகார் 61.8%. நாலந்தா யூனிவர்சிட்டியே ஒரு காலத்துல பீகார்ல தான் இருந்து சிறப்பு வாய்ந்ததா கல்வியின் கலைக்கூடமாக விளங்கியது பீகார் தான், நாலந்தா பல்கலைக்கழகம் தான். அதுவே இப்ப எழுத்தறிவுல குறைவாக காணப்படுகிறது 61.8%. ஓகேவாங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பிமருன்னு அழைக்கிறோம். பிமரு அப்படிங்கிறது பிமரு பீகார், எம்ஏ மகாராஷ்டிரா, ஆர் ஃபார் ராஜஸ்தான், யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ். ஓகேவாங்க. மக்கள் தொகை அடர்த்தி ஈக்குவல் டு மொத்த மக்கள் தொகை பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. மக்கள் தொகை அடர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கீழே வந்து நிலப்பரப்பு மொத்த லேண்ட் எவ்வளவோ அதை மக்கள் தொகையால டிவைட் பண்ணிடலாம். இப்போ ஒரு வீட்டில் 5 சென்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து 5 பேருக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னா 5 சென்ட் 5ஆல டிவைட் பண்ணிடுவாங்க. ஸோ 5 மெம்பர்ஸுக்கு. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சென்ட் வர மாதிரியே மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் பரப்பு. அடுத்ததாக பெக்மடைட் எனப்படுவது என்னன்னு சொல்றாங்க? மைக்கான் நம்ம சொல்றோம். வைரம் கிடைக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துல பன்னாலையும், ஆந்திரால எங்க கிடைக்குது? கர்னூல் என்கிற இடத்திலையும் வைரம் கிடைக்கிறது. மத்திய பிரதேசம் பன்னா என்ற இடத்தில் வைரம் கிடைக்கிறது, ஆந்திரால கர்னூல் என்ற இடத்திலும் வைரம் கிடைக்கிறது. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பெங்களூர்ல. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ரெண்டு எப்ப ஜாயிண்ட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா 27/8/2007. 27/2/7 இடையில 0 ஞாபகம் வச்சுக்கலாம். ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ரெண்டும் சேர்ந்தது 27/8/2007 அன்றே இரண்டும் ஒன்றாக இணைந்தது. 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. துறைமுக வாரியம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1950. இந்திய பொருளாதாரத்தில் சிந்தனையாளர்களின் பங்களிப்பு. இந்த லெசன்ல இவங்க மட்டும் பார்த்துட்டோம்னா நமக்கு முடிஞ்சதுங்க. திருவள்ளுவர், மகாத்மா காந்தி, நேரு, அம்பேத்கர், ஜே.சி. குமரப்பா அண்ட் வி.கே.என்.ஆர். ராவ். திருவள்ளுவர், மகாத்மா காந்தி, நேரு, அம்பேத்கர், ஜே.சி. குமரப்பா, வி.கே.என்.ஆர். ராவ். திருவள்ளுவர், ஒரு நாடு அதனுடைய செலவுகளை வந்து கட்டுக்குள்ள வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதிக்காதுன்னு சொல்றாங்க. ஒரு நாடு அதன் செலவுகளை தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்திருந்தால் மட்டுமே வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இருக்காது அப்படின்னா. அதே மாதிரி திருவள்ளுவர் வந்து வெளிநாட்டின் உதவியை வந்து ஆதரிக்கவில்லை. பசிக்கொடுமையிலிருந்து பெறும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்றும் அனைத்து குடிமகனும் இதனை அனுபவிக்க வேண்டும் என்றும் வள்ளுவர் கருதினார். அதாவது வெளிநாட்டிலிருந்து பெறக்கூடிய உதவியை அக்செப்ட் பண்ணல. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் பசிக்கொடுமையிலிருந்து விடுதலை பெறுவதுதான் சுதந்திரம் என்ன வள்ளுவர் கருதினார். இவருடைய முக்கிய கூறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் நொடியற்ற வாழ்வு வேண்டும், பெரும் செல்வம் வேணும், நல்ல விளைச்சல், வளம் மற்றும் மகிழ்ச்சி, மக்களுக்கு முழு பாதுகாப்பு. இது மட்டும்தான். நலமான அரசியல், எழுத்தறிவின்மை மற்றும் நோய் இருக்கக்கூடாது. நலமான அரசியல், எழுத்தறிவின்மை மற்றும் நோய் இருக்காது. இது மட்டும்தான் இவருடைய கான்செப்ட். முக்கியமா
ஓகேவாங்க. அடுத்ததாக பார்க்க இருப்பது காந்தியடிகள். 1921 காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது. அதாவது காந்தி ஒரு கூற்று சொல்றாரு, தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்த கூடாது, அது பொருளாதார நடவடிக்கைக்கு இழுக்கானது அப்படின்னு 1921 காந்தி அவர்கள் கூறுகிறார். மேலும் அது பாவம் அப்படின்னு சொல்றாங்க. காந்தியடிகள் 1921 ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறியை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கைக்கு இழுக்கானது, மேலும் அது பாவம் என காந்தியடிகள் கூறுகிறார். அடுத்ததாக காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் எனவும் வர்ணிக்கிறார். மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, மாறாக நோய் தான் தரும் அப்படிங்கிறாங்க. இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழை நாடாக இருப்பதே மேல் என்கிறார் காந்தியடிகள். அதே மாதிரி தொழில் மையத்தை சாபம் என்றும் கூறுவார். சமத்துவ கோட்பாடு, காந்தியடிகள் கொண்ட கோட்பாடு சமத்துவ கோட்பாடு. ஃபர்ஸ்ட் நம்ம திருவள்ளுவர் பார்த்தோம். திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோய் நொடி இல்லாம வாழணும், நலமான அரசு வேணும், கல்வி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே இது காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமத்துவ கோட்பாடு, இயந்திரங்கள் பாவம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தொழில் மையத்தை சாபம் சொல்லியிருப்பாங்க. குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழை நாடாக இருப்பதே மேல் என காந்தியடிகள் கூறியுள்ளார். ஓகேவாங்க. சுய கட்டுப்பாடுதான் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சரியான வழி எனவும் கூறியுள்ளார். காந்தி என்ன சொல்லியிருக்காங்க, சுய கட்டுப்பாடுதான் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு சரியான வழி என்றும் காந்தியடிகள் கூறியுள்ளார். அடுத்ததாக ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு கலப்பு பொருளாதாரம், சமதர்மம், திட்டமிடுதல் இத மூன்றையும் கொண்டு வந்தவர். திட்டமிடுதலை அறிமுகப்படுத்தியவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. திட்டமிடுதலின் சாரம் அப்படிங்கறது எதை சொல்றாங்கன்னா, மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும். மனித சக்தி வளங்களையும் பணத்தையும் சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அதுதான் திட்டமிடுதல். இந்த கூற்றை இரண்டாம் திட்டமிடுதலில் கூறியுள்ளார். சமதர்மத்தை கொண்டு வந்தவர் நேரு, ஜவஹர்லால் நேரு. கலப்பு பொருளாதாரம் கொண்டு வந்தவரும் நேரு தான். மத சார்பின்மையை நேரு கொண்டு வந்த விதம் மிக பெரிய செயல். ஓகேவாங்க. அடுத்ததாக பார்க்க இருப்பது B.R. அம்பேத்கர். சமூக நீதி பாதுகாவலர் மற்றும் சமதர்மவாதி என அழைக்கப்படுவர் B.R. அம்பேத்கர். இவர் எழுதிய நூல்கள் பழங்கால இந்திய வர்த்தகம் 1951. இததான் நம்ம சிறு விளவு ஆண்டு நம்ம சொல்றோம். பழங்கால இந்திய வர்த்தகம் 1951. இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை செகண்ட் ஒரு நூல். தேர்டு ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் அதன் தீர்வும் 1923 லண்டன்ல இருக்கும்போது வெளியிட்டார். இந்த 1923 இந்த ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தோற்றமும் தீர்வும் தான் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதை வைத்துக் கொண்டுதான் செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே ப்ரீவியஸ் லெசன்ல நம்ம படிச்சிருக்கோங்க. இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் கட்டுரை. இது கட்டுரை, இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள்னு ஒரு கட்டுரை 1918 எழுதியுள்ளார். பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண மதிப்பீடு என்னும் கட்டுரை 1921 எழுதியுள்ளார். இதுல எதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒப்படைப்பு பங்கீடு, ஒதுக்கீடு பங்கீடு, வருவாய் பங்கீடு என 3 வகையான பங்கீடுகளை பற்றி கூறியுள்ளார். அடுத்ததாக பார்க்க இருப்பது நாம் J.C. குமரப்பா. 1892 ஜனவரி 4 தஞ்சாவூரில் பிறந்தவர். 1892 ஜனவரி 4 தஞ்சாவூரில் பிறந்தவர். கிராம பொருளாதாரத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர். காந்திய பொருளாதாரத்தை கடைபிடித்தவர் இந்த J.C. குமரப்பா. 1935 அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர். 1935 அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர்.
இவர் எழுதிய நூல்கள் நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் 1945 மற்றும் கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் புத்தகம். நிலைத்த பொருளாதாரம், அடுத்ததாக இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறையும் என 2 புத்தகங்களை எழுதியுள்ளார். ஜே.சி. குமரப்பா உப்பு சத்தியாகிரகம் நடக்கும் போது யங் இந்தியா புக்ல யங் இந்தியா அப்படிங்கிற ஒரு மேகசின்ல ஒர்க் பண்ணியவர், வேலை செய்தவர். அதாவது ஜே.சி. குமரப்பா அவர்கள் காந்திய பொருளாதாரத்தை விரும்பியவர், யங் இந்தியா என்னும் மேகசின்ல வேலை செய்தவர். எப்பொழுது உப்பு சத்தியாகிரகம் நடந்து கொண்டிருக்கும் போது யங் இந்தியா என்னும் பத்திரிகையில் வேலை செய்தவர். இவரை பச்சை காந்தி என அழைத்தவர் யார் அப்படின்னா ராமச்சந்திர குஹா. ஜே.சி. குமரப்பாவை பச்சை காந்தி என அழைத்தவர் ராமச்சந்திர குஹா. பச்சை காந்தின்னு ஏன் இவருக்கு பெயர் வைத்தார்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் சுற்றுச்சூழலுக்கு அடித்தளம் இட்டவர் இவர்தான். அடுத்து வி.கே.ஆர்.வி. ராவ், தேசிய வருமான கணக்கீட்டு முறையை கொண்டு வந்தவர் இவர்தான். இந்த வி.கே.ஆர்.வி. ராவோடைய மாணவர், இவர் ஒரு மாணவர். இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கின்சன். வி.கே.ஆர்.வி. ராவின் ஆசிரியர் யாருன்னா கின்சன். இவர் இந்த வி.கே. ராவ் தேசிய வருமான கணக்கீட்டு முறையை கொண்டு வந்தவர். இவர் எழுதிய கட்டுரை முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும். நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு 1938 எழுதியுள்ளார். தனிநபர் வருமான குறைவு, ஊட்டச்சத்து பற்றி இந்த நூலில் விளக்கப்பட்டுள்ளது. தனிநபர் வருமானம் மற்றும் ஊட்டச்சத்தை பற்றி கூறியுள்ளவர் யார் அப்படின்னா வி.கே. ராவ். இவர் கின்ஸின் ஆசிரியர். தேசிய வருமான கணக்கீட்டு முறையை கொண்டு வந்தவர். 1938 இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியுள்ளார். கட்டுரை, இவர் எழுதிய கட்டுரை முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும். அடுத்ததாக ராவோடைய கூற்று, ஒரு புத்தகம் எழுதியுள்ளார் பாருங்க. முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு 1952 எழுதியுள்ளார். 1938 இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு 1938 அந்த புக்கு. 1952 முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு என்னும் புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். அடுத்ததாக தேசிய அளவில் 3 ஆராய்ச்சியை நிறுவியவர். ஒன்று டெல்லியில பொருளாதார வளர்ச்சி கழகம், டெல்லியில பொருளாதார பள்ளி ஸ்கூல். 3 சமூக பொருளாதார மாற்ற கழகம் பெங்களூர்ல உருவாக்கியுள்ளார். தேசிய அளவில் 3 ஆராய்ச்சிகளை நிறுவியுள்ளார், ஆராய்ச்சி கூடங்களை. 2 இது டெல்லியில ஒரு ஸ்கூல், 1 ஒரு கழகம். பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லியிலும், பொருளாதார ஸ்கூல் எக்கனாமிக்கல் ஸ்கூலும் டெல்லியில் நிறுவியுள்ளார். பெங்களூர்ல சமூக பொருளாதார மாற்ற கழகத்தை நிறுவியுள்ளார். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது அமர்த்தியா சென். நுண்ணறிவு தத்துவ அறிஞர் என அழைக்கப்படுகிறார். நுண்ணறிவு தத்துவ அறிஞர் யார் அப்படின்னா அமர்த்தியா சென். 1998 நோபல் பரிசு பெற்றவர். உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை 1981 எழுதியுள்ளார். உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய கட்டுரை 1981. 1998 நோபல் பரிசு பெற்றுள்ளார். வறுமை, வருமான பகிர்வு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் நுகர்வு. வருமான பகிர்வு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் நுகர்வு. இதை பற்றி கூறியவர் யாரு? அமர்த்தியா சென். ஓகேவாங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுல நம்ம வள்ளுவர் பத்தி பார்த்திருக்கிறோம். மகாத்மா காந்தி, நேரு, ஜே.சி. குமரப்பா அண்ட் வி.கே.ஆர்.வி. ராவ் இவங்க எழுதிய புத்தகம், இவங்களுடைய கோட்பாடுகள். சமத்துவ கோட்பாடு கொண்டு வந்தவர் நேரு. கலப்பு பொருளாதாரம் கொண்டு வந்தவர் நேரு. ஓகேவாங்க, இந்த கூற்றுகளை மட்டும் படிச்சாலே போதும் இந்த லெசன்ல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.